Hey guys, welcome to Mom's Flavor. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பாரம்பரியமா செய்யக்கூடிய மாவிளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த ஸ்பெஷலான விளக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாவிளக்கு செய்யறதுக்கு நான் ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதாவது 750 கிராம் பச்சரிசி எடுத்துக்க போகிறேன். இதை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இது குறைஞ்சபட்சமாக 2 மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு ஒயிட் கிளாத்தில் நான் விரித்து காய வைக்க போகிறேன். இந்த அரிசியை ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம காய வச்சாலே போதும். இது நான் வீட்டில் ஃபேனுக்கு கீழே காய வச்சுருந்தேன். ஸோ இது 10 நிமிஷத்தில் நல்லா உணர்ந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா லைட்டாக அந்த அரிசியில் ஈரப்பதம் இருக்கணும். இப்போ இதை நான் ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மாவை நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் நரன்னு இருந்தால் நீங்கள் சலிச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடியாக எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவை நம்ம ஈவினிங்கே செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் நம்ம கோயிலில் எடுத்துகிட்டு போய் மாவிளக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த அரிசியை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கிறேன். இதோட ஒரு 4 ஏலக்காவும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து நான் 500 கிராம் தூள் வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்து நம்ம கை சூட்டுலேயே இந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட கை ஹீட்டில் மாவு இலகலை அப்படின்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய்யோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தேனோ சேர்த்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா மாவு கண்டிப்பாக இலகும். இதில் ஒரு பெரிய டாஸ்க் என்ன அப்படின்னா நம்ம மாவை தண்ணி சேர்க்காமல் சப்பாத்தி மாவுக்கு பசைகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய டாஸ்கே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நான் தேனும் சேர்க்கலை, நெய்யும் சேர்க்கலை. எனக்கு கை ஹீட்லேயே இது நல்லா இலகிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு 3 விளக்கு ரெடி பண்ணுறதுக்காக நான் 3 ஈக்குவல் ஹாஃபாக பிரிச்சுக்க போகிறேன். விரிசல் எதுவும் இல்லாத மாதிரி மாவை நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த மாவுக்கு சென்டரில் நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறேன். அதில் தான் நம்ம நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற போகிறோம். ஒரே ஒரு மாவிளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது. 3, 5 அந்த மாதிரி எண்ணிக்கையில் தான் நம்ம மாவிளக்கு ஏற்றணும். மாவிளக்குக்கு இந்த மாதிரி குங்குமம் வச்சு திரி போட்டு நெய் ஊற்றி நம்ம விளக்கேற்றணும். இந்த மாவிளக்கு நம்ம ஏற்றுற இடத்துல தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையை வச்சு அதில் கொஞ்சம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விளக்கை சாமி முன்னாடி ஏற்றி வைக்கணும். மாவிளக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக கோயிலில் திருவிழாம்போதும் இல்லை வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போதும் இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க. இந்த மாதிரி மாவிளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம நினச்ச காரியம் நம்மளுக்கு வெற்றிகரமாக அமையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.